எல்லோருக்கும் வணக்கம். என்னோட ஸ்ட்ராட்டஜியில் பேங்க் நிஃப்டி ஆப்ஷனுக்காக ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று, மார்க்கெட்டு ஒன் சைடாக போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் கை கொடுக்கும். அதே போல் மார்க்கெட்டு சைட்வேஸில் இருக்கும் பட்சத்தில் செகண்ட் கான்செப்ட் கை கொடுக்கும். இன்றைக்கி 2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு சின்ன ஒரு சைட்வேஸ்லேயே இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு என்ட்ரி இன்றைக்கி கிடைக்கவே இல்லை 2 மணி வரைக்கும். ஸோ அதனால் செகண்ட் கான்செப்டில் இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம எக்ஸலில் நான் மென்ஷன் பண்ணது எல்லாமே ஃபஸ்ட்டு கான்செப்டோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி செகண்ட் கான்செப்டோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை பார்க்க போகிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை என்ட்ரி கிடைக்குது, அப்படி என்ட்ரி கிடைக்குதுன்னா அதோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம 2 விதமாக பிளான் பண்ணலாம். நம்ம ஃபுல் டைம் ட்ரேடிங், என்னால் ஃபுல் டைம் வாட்ச் பண்ண முடியும் மார்க்கெட்டு அப்படின்ற பட்சத்தில் என்ட்ரி உங்களுக்கு எங்கெங்கே கிடைக்குதோ எல்லா லெவல்லையுமே நம்ம என்ட்ரி ஆகலாம். இல்லை என்னால் வாட்ச் பண்ண முடியாது, என்னால் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் தான் என்னால் வாட்ச் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் உங்களுக்கு ஒரு 500 ரூபா இல்லை 1000 ரூபா டார்கெட் அப்படின்றத நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ, உங்களோட ரிஸ்க் எவ்வளோ, ஸோ உங்களோட டைமிங் எவ்வளோ, ஸோ இதெல்லாம் நீங்கள் தான் பிளான் பண்ணணும். ஓகே, ஒரு 500 ரூபா வந்தால் போதும் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் என்ட்ரியில் உங்களுக்கு ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் வந்தது அப்படின்னாக்கா அன்னியோட அந்த ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லை இப்போ ஒவ்வொரு என்ட்ரிலையுமே ரிஸ்க்குன்றது ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, அதனால் என்ட்ரி எங்கெங்கே கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் நான் என்ட்ரு ஆவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லா என்ட்ரிலையுமே போகலாம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி டோட்டலாக 4 என்ட்ரி கிடைக்குது. 4 என்ட்ரிலையுமே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் என்ட்ரி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 5400 ரூபா. இதோட ரிஸ்க் பாருங்க வெறும் 150 ரூபா. ரிவார்டுன்னு பார்க்கும்போது 1150 ரூபா. தென் செகண்ட் என்ட்ரி வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 4775 ரூபா. ரிஸ்க்கு 125 ரூபா. ரிவார்டு 1050 ரூபா. மூணாவது என்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 5125 ரூபா. ரிஸ்க்கு 150 ரூபா. ரிவார்டு 750 ரூபா. இந்த 3 என்ட்ரியுமே நம்ம டார்கெட்டு அன்லிமிட்டடாக விட மாட்டோம். இதுக்கு டார்கெட் புக் பண்ணுவோம். ஒன்று 500 ரூபா வந்தால் புக் பண்ணுவோம், அப்படி இல்லைனாக்கா ஒரு 1000 ரூபா வந்தால். ஸோ இந்த டார்கெட்டுன்றது நம்மளோட மைண்ட் செட் தான். ஒவ்வொரு என்ட்ரிலையும் நம்ம 500 ரூபா 500 ரூபா 500 ரூபா புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த 3 என்ட்ரிலையுமே சேர்த்து ஒரு 1500 ரூபா நம்மளால் புக் பண்ணியிருக்க முடியும். சப்போஸ் 1000 ரூபா 1000 ரூபா புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 2 என்ட்ரிலையுமே 1000 ரூபா 1000 ரூபா புக் பண்ணியிருப்போம். இங்கே மூணாவது என்ட்ரியில் 1000 ரூபா புக் பண்ண முடியல. ஒருவேளை ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருந்தாலும் அது 150 ரூபாயோட போயிருக்கும். இங்கே நாலாவது என்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 4675 ரூபா. இதோட ரிஸ்க்கு 250 ரூபா. ரிவார்டு பாருங்க 2875 ரூபா. இந்த நாலாவது என்ட்ரியில் நம்ம டார்கெட்டை அன்லிமிட்டடாக விடுவோம். இங்கே 1000 ரூபா வந்தால் போதும், இல்லை 2000 ரூபா வந்தால் போதும் அப்படின்றது டார்கெட்டு நம்மளோட விருப்பம் தான். இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 4 என்ட்ரிலையுமே நான் ட்ரேட் பண்ணலை. ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது. எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் தான் நான் என்ட்ரு ஆவேன். அதனால் ஒரு 2 என்ட்ரி மட்டும் நான் இன்னைக்கு போயிருக்கேன். அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத என்னோட அக்கௌண்ட்டில் லைவாக பார்த்துக்கலாம். இது என்னோட ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கிங் அந்த அக்கௌண்ட்டு. இதில் ட்ரேட் பண்ணி நான் ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு என்ட்ரி இதில் போயிருக்கேன். பேங்க் நிஃப்டி 40400 கால் ஆப்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 268 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இந்த அக்கௌண்ட்லையும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 40400 கால் ஆப்ஷன். இதில் ஒரு 213 ரூபா புக் பண்ணியிருக்கேன். இந்த 2 ட்ரேடிங்குமே பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட் புக் பண்ணக்கூடிய ட்ரேடிங், அன்லிமிட்டட் கிடையாது. ஸோ அதனால் வந்து 10 பாயிண்ட் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் இங்கே புக் பண்ணியிருக்கேன். ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கான்செப்டில் இன்றைக்கி 2 மணிக்கு மேலே தான் என்ட்ரி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. செகண்ட் என்ட்ரியில் அது வந்து நம்மளால் 0 பண்ண முடிஞ்சிருக்கும். செகண்ட் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா என்ட்ரியுமே நல்ல ஒரு ப்ராஃபிட்லேயே புக் பண்ணியிருக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம 10 மந்த் டார்கெட், 20 மந்த் டார்கெட், கோல்டன் ஸ்டாக் யார் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு யுஃப்ளெக்ஸ் 1000 ரூபாய் லாஸில் புக் ஆயிருக்கு. அம்புஜா சிமெண்ட் 400 ரூபா ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. அசோக் லைலாண்ட் 620 ரூபாய் லாஸில் புக் ஆயிருக்கு. சிப்லா 2100 ரூபாய் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. ஒலெக்ட்ரா 1000 ரூபாய் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. பேடிஎம் 1700 ரூபாய் லாஸில் புக் ஆயிருக்கு. டோட்டலாக ஒரு 180 ரூபா ப்ராஃபிட்டு. இதில் இன்னைக்கு நோ கெயின் நோ லாஸில் முடியுது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு டோட்டலாக 3 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 200 ரூபா ப்ராஃபிட்டு. ஐசிஐசிஐ பேங்க் 600 ரூபா ப்ராஃபிட்டு. ரிலையன்ஸு 800 ரூபா ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக இதில் ஒரு 400 ரூபா, ஒரு 0.5% கிட்ட இதில் ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. இன்னையோட கோல்டன் ஸ்டாக்கு சிப்லா. ஏன்னா இதோட ரிஸ்க் பாருங்க
0.09%. 1/4% விட ரொம்ப 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 கம்மியான ரிஸ்க்கு. ரிவார்டுன்னு பார்க்கும்போது 2.25%க்கு மேலே. ஸோ இந்த கான்செப்டில் நான் இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன். அதில் என்ன ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்னையோட கோல்டன் ஸ்டாக் சிப்லா 985 ரூபா 50 காசு. இந்த ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 50,000 ரூபாய். அங்கே ரிவார்டு நம்ம பார்க்கும்போது 2.25% இருந்தது இல்லைங்களா, இங்கே வந்து 2%. கிட்டத்தட்ட நான் அந்த டார்கெட் நேர்லேயே நான் பிடிச்சிருக்கேன். ஓகே, இன்னைக்கு 2% இதில் ப்ராஃபிட்டில் புக் ஆயிருக்கு. ஃபைனலாக நம்ம ஈக்விட்டி இன்ட்ராடேக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெஸ்ட் பண்ணிட்டு வரோம். அதில் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக் கிடைச்சிருக்கு, அதில் என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். காலையில் 11 மணிக்கு நான் செலக்ட் பண்ணியிருந்த ஸ்டாக் இதுதான். திரிவேணி, யுஃப்ளெக்ஸு, ஜில், இந்த 3 ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு நம்ம திரிவேணி பார்ப்போம். 10 to 11 ஹை 330 ரூபா. இங்கே ஹை பிரேக் ஆகலை, லோ பிரேக் ஆகுது 322 ரூபா 50 காசு. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 1% அடுத்த 1 ஹவர்லேயே வந்துச்சு. ஏன்னா லோ பாருங்கள் 307 ரூபா 50 காசு. யுஃப்ளெக்ஸ் 11 மணியோட ஹை 378 ரூபா 35 காசு. மேபி இது ஹை பிரேக் ஆகிட்டு இமீடியட்டாக இதில் நமக்கு 1% மேலே ப்ராஃபிட் வருது. ஜீல் 195 ரூபா 95 காசு. ஹை பிரேக் ஆகலை, லோ 192 ரூபா 95 காசு. இங்கே வந்து லோ பிரேக் ஆகுது, தென் ஹை பிரேக் ஆகலை. கடைசியாக 192.95 க்ளோசிங்கு. 3 மணிக்கு க்ளோசிங்கில் 194 ரூபா 40 காசு. இதில் நமக்கு ஒரு 1% லாஸ் வருது. டோட்டலாக எடுத்துருக்கக்கூடிய 3 கம்பெனியில் 2 கம்பெனி 1% ப்ராஃபிட்டு. ஜீல் வந்து நமக்கு 1% லாஸ் வருது. டோட்டலாக 1% இதில் ப்ராஃபிட்டில் புக் ஆகுது. இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஆகட்டும், ஈக்விட்டி இன்ட்ராடே ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் என்னோட ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தாலும் நம்மளால் பிஸ்னஸ் பண்ண முடியும். என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ண முடியும். அதே போல் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் இருக்கும். என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா என்னோட லைவ் மார்க்கெட் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். அப்படி அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.